வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலாம்னா பெப்பர் சிக்கன் பெரட்டல். இது கொஞ்சம் நாட்டுப்புறத்தில், ரொம்ப வில்லேஜில் அதிக பொருள் இல்லை, ஒரே சிக்கன் வாங்குறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த மாதிரி மிளகோடு சேர்த்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு காரசாரமாக பண்ணி ஒரு சாம்பார் சாதம் பண்ணாங்களோ, அல்லது ஒரு ரசம் வச்சு, நல்ல காரமாக ரசம் வச்சு அது சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கிறது. இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விஷயம். இது எல்லா கிராமத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம். அதை உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. என்னென்ன தேவை பாருங்க. முதல்ல சிக்கன் கொஞ்சம் குடும்பம் பெருசுங்கிறதுனால நான் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், பெரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா ஒரு 3 2 கிள்ளி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, மிளகு, சீரகம் 2 பொடி பண்ணி தட்டி வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் சில்லி அந்த கலருக்கு, எண்ணெய், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கொஞ்சம் தண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு. இப்போ என்னென்னா அடுப்பு கொஞ்சம் காயட்டும். அடுப்பு காஞ்சிருச்சுங்க. இது கொஞ்சம் எண்ணெய். அது எவ்வளோ எண்ணெய்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். என்னென்னா கொஞ்சம் அதுலேயே, ஏன்னா அது வேகணும் இல்லை, அதுக்காக கொஞ்சம் தாராளமாக இருக்கிறது நல்லது. பாருங்க, கொஞ்சம் பிரிஞ்சி இலை கிள்ளி போடுங்க. அப்புறம் பட்டை ஒரு 2 துண்டு, ஓகேங்களா. ஏலக்காய் ஒரு 5-6. இது குட்டி ஏலக்காவாக இருக்குது, அதனால் ஒரு 5-6 போட்டிருக்கேன். அண்டு லவங்கம் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஸ்டார் முக்கு 1 போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த பட்டை லவங்கள்லாம் சேர்த்துனோடனே இந்த மசாலா ஒரு 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 வாசனை வரும் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது உண்மையிலே இதுவே இந்த ஃப்ளேவரை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். புரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயங்க. இப்போ கொஞ்சோண்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் சிக்கனை போட்ட பிறகு மசாலா போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுங்க. எல்லாம் பச்சை வாசம் போகணும், அதுதான் முக்கியம். வரமிளகா, பச்சை மிளகா அது 2த்தையும் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, தனியாத்தூள் அண்ட் மிளகுத்தூள். இப்போது இந்த சிக்கனுக்கும் தேவையான உப்பும் போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இந்த சிக்கனை போட்டு வதக்கலாம். கோழி கதற சத்தம் இங்கே கேட்குது.
இப்போ என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் வேகிறதுக்கான கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன். இது வேகணுங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். பொறுமையோடு இருக்கும். எல்லாமே மிளகாய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும்ல, அதுக்காக தான் அந்த தண்ணி. இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. சிக்கன் நல்லா வேகணும். நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து பிரட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய சிக்கன் அருமையாக வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னா 10 நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வச்சு பண்ண பிறகு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் குக் பண்ணுங்கள். ஸோ தட் அது என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால, எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, சமையலில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட விஷயம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கனும் நம்ம கிரேவியோடு அழகாக வெந்துருச்சுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இட்ஸ் ரெடி ஃபார் ஈட்டு. நம்மளுக்கு அருமையான நீங்கள் பிடிக்கிற சாம்பார் சாதம் அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இட்ஸ் ரெடிங்க. மீண்டும் ஒரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தான் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.